New Hope TV, your encounter with God. ஆவியானவர் பல புதிய காரியங்களை சொன்னார். ப்ராஃபஸி என்பது தேவன் சொன்ன வார்த்தை, தேவ செய்தி. அது மனித மொழிகளில் கொடுக்கப்படுவது. அவர் ஒரு புதிய காரியத்தை சொன்னார். ஹவு டு ப்ராஃபஸி ஓவர் யூ, உன்மேலேயே நீ தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொள்வது எப்படி என்று சொன்னார். எனக்கு புதிதாக இருந்தது. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நாம் அறிக்கையிடுகிறோம். ஆனால் அந்த வாக்கு தத்தங்களை the Spirit of the Lord says as a prophecy என்று சொல்லி அந்த வசனத்தை நமக்கு சொல்லும் பொழுது அதில் நம்மேலே நாம் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொள்ளலாம் என்பதை குறித்து சொன்னார். இதற்கு ஆதாரமானதுங்க எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் உலர்ந்த எலும்புகளுக்கு எசேக்கியேலை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க சொன்னார். அப்பொழுது நான் கேட்டேன், எண்ணிறந்த எலும்பு குவியல் இருக்கிறது, அந்தந்த எலும்புகள் எப்படி போய் சேர்ந்தன என்ற ஒரு கேள்வி கேட்டேன். அப்பொழுது சொன்னார், எலும்பினுடைய போன் மேரோவில் டிஎன்ஏ இருக்குது. அந்த டிஎன்ஏ உள்ள எல்லா எலும்புகளும் 200க்கு மேற்பட்ட எலும்புகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு சோல்ஜராக எழும்பியது என்று சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னார், பரலோகத்தில் ஒரு நாள் 1000 வருடம் போல் இருக்கிறது என்பது பரலோகத்தில் உள்ள தேவதூதர்களுக்கும் அது பொருந்தும் என்று சொன்னார். ஆகவே தேவதூதர்கள் நம் மத்தியில் வந்து 10 மணி நேரம் இருந்தார்கள் என்றால் they will be missing a couple of seconds only in heaven. பரலோகத்தில் 2 வினாடி அங்கே மிஸ் பண்ணுறது நம்மகிட்ட வந்து 10 மணி நேரம் இருக்க சமம். ஏனென்றால் ஒரு நாள் 1000 வருடத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அப்புறம் இந்த டேலிட்டை பற்றி சொன்னார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இதை தயாரிப்பதற்கான விளக்கத்தை ஆண்டவர் கொடுத்தார். இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் சொன்னார். அதைத்தான் இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். Let us turn to the book of Numbers, chapter 15, 37 to 41. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். அதாவது இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் நீ சொல்ல வேண்டியது, கர்த்தர் இதை எப்படி செய்வது என்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். மோசேக்கு ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்த கர்த்தர் இந்த பிரேயர் கிளாத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதில் அவர் சொல்லுவது, அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே, தலைமுறை தோறும். The period of the shawl is not expired with the Old Testament. மருந்துகளிலே எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பார்கள். அதை போல யூதர்கள் இந்த ஷாலை பயன்படுத்தினார்கள். ஆனால் இதற்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆகவே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாம் இதை பயன்படுத்த வேண்டும். இது எப்படி பயன்படுத்துவார்கள் என்றால், இது இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் முக்கியமானது. இந்த துணி முக்கியமல்ல, இந்த துணிக்கு பின்னுள்ள அர்த்தம் முக்கியமானது இயேசு கிறிஸ்துவிற்கு. யூதர்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த துணியை பயன்படுத்துவார்கள். அவர்கள் இந்த துணியை தலையில் போட்டுக்கொள்வார்கள். ஏனென்றால் ஒரு ஆசாரியன் ஆண்டிற்கு ஒரு தடவை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பான். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியன் எப்படி பிரவேசிப்பான் என்பதை ஆண்டவர் எனக்கு ஒரு நாள் வெளிப்படுத்தினார். நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பார்ப்பீர்கள் என்றால் 2ஐயும் பிரிக்கக்கூடிய ஒரு திரை இருக்கும். அந்த திரை தடிப்பான திரை, 4 அங்குலம் தடிப்புள்ள திரை. அதில் வாசல் கிடையாது. ஆசாரியன் ஒரு கையில் கடாவின் இரத்தம் அல்லது காளையின் இரத்தத்தை வைத்திருப்பான், இன்னொரு கையில் அந்த தூப கலசத்தை பிடித்திருப்பான். ஒரு கையில்
இரத்தத்தையும் இன்னொரு கையில் தூப கலசத்தையும் பிடித்து கொண்டிருக்கிறவன், கதவு இல்லாத அந்த திரை 4 அங்குலம் தடிப்புள்ளது, அதை விலக்கிட்டு கூட போக முடியாது. அதை எப்படி அவன் உள்ளே போனான் என்று சொன்னால், அவன் திரைக்கு முன்னால் நின்றவுடன் he will be relocated into the holy of holies. I saw that, how he goes there. அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்தின் டைமென்ஷன் 10 முழம். ஒரு முழம் என்பது வேதத்தில் 1.5 அடி, நீளம் 15 அடி, அகலம் 15 அடி, உயரம் 15 அடி. அந்த கூரை 3 விதமான கூரை இருக்கும். அந்த கூரை திறந்துவிடும். இட்ஸ் ஓப்பன் ஹெவன், ஷெகேனா க்ளோரி. அந்த இடத்தில் he will see the prayer cloth. I want to tell about this prayer cloth. This prayer cloth is called talith. talithல இது ZIT இதில் தான் ரொம்ப முக்கியத்துவம். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் நான் சுகமடைவேன் என்று 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இதுதான் வஸ்திரத்தின் ஓரம். இதில் 5 முடிச்சுகள் இருக்கும். 1 2 3 4 5. ஆண்டவர் இதை பற்றி சொன்ன வசனங்களை படிப்போம். மீண்டும் படியுங்கள். என்னாகமம் 15:37 41. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்திற்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் நினைத்து அவைகளின் படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். நீங்கள் என் கற்பனைகளையெல்லாம் நினைத்து அவைகளின் படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. நான் உங்களுக்கு தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் பரிசுத்தமாய் நடந்தால், இதில் பார்ப்பீர்கள் என்றால் சிங்கிள் நாட் 2 நாட்டு 5 நாட் இருக்குது, 8 நூல் இருக்குது. இந்த பகுதிக்கு பேர் எபிரேயத்தில் டிஸ் TIZ. ஒவ்வொரு எபிரேய எழுத்திற்கும் ஒரு இலக்கம் உண்டு. There is a numerical value for every letter in Hebrew. So when you calculate, நீங்கள் கணக்கு போட்டு பார்ப்பீர்கள் என்றால் TIZ அந்த வார்த்தைக்கு கணக்கு போட்டு பார்ப்பீர்கள் என்றால் வேல்யூ 600. அதில் 5 நாட்ஸ் 5 முடிச்சுகள் இருக்குது, 8 நூல் இருக்குது. 8 5 13, 600. டிஸ்க்கு நியூமரிக்கல் வேல்யூ 600. 605 8 613. மோசேயின் கட்டளை டோரா பஞ்ச ஆகமங்களில் மொத்தம் கட்டளை 613. தேவன் மனிதருக்கு சொன்ன ஆலோசனை 613. இந்த ஸ்திரீ சொன்னால் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், அந்த ஸ்திரீக்கு இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை பற்றிய எல்லா விளக்கமும் தெரிந்திருந்தது. இந்த நீல நூல் ஆண்டவருடைய வார்த்தையை குறிக்கிறது, இது பரிசுத்தத்தை குறிக்கிறது. இதில் ஒரு நீல நூல் இருக்குது, இது ஆண்டவருடைய வார்த்தையை குறிக்கிறது. இதில் வல்லமை இருக்கிறது என்று தெரியும் அவளுக்கு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்தில் இருக்கும் பொழுது அதை அவர் தலையில் இப்படி போட்டார். ஒவ்வொரு வேளையும் நாம் ஆசாரியர்களாக இருக்கிறதுனாலே ஆசரிப்பு கூடாரத்திற்கு போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை யாம் கிப்பூரில் தான் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போக முடியும். இந்த ஆண்டு யாம் கிப்பூர் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி சூரிய மறைவிலிருந்து 23ஆம் தேதி சூரியன் மறைவு வரைக்கும் யாம் கிப்பூர்.
யாம் கிப்பூர் என்றால் பாவ நிவாரண நாள். அந்த நாள் தேவன் மனிதர்களை விசிட் பண்ணுகிற நாள். அந்த நாளை ஒதுக்கி அந்த நாளில் கர்த்தருடைய சிறப்பு பிரசன்னம் வரும். உலகத்தில் உள்ள பெரிய பெரிய பக்தர்களுக்கு அந்த நாளில் தேவன் வருகிறார். வந்து அந்த ஆண்டை, வரப்போகிற ஆண்டை குறித்து சொல்லுவார். அதில் ஒருத்தர் பாப் ஜோன்ஸ். பாப் ஜோன்ஸுக்கு யாம் கிப்பூர் அன்றைக்கு தேவன் வந்து அவருக்கு சொல்லும் காரியங்களை கடந்த 14-15 வருடங்களாக பானி என்ற சகோதரி அதை யாம் கிப்பூர் அன்றைக்கு பாப் ஜோன்ஸுக்கு தேவன் என்ன சொன்னார் என்பதை ஷெப்பர்ட்ஸ் ராட், மெய்ப்பனின் கோல் என்ற தலைப்பில் புத்தகமாக எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தை நான் வாங்கி ஒவ்வொரு யாம் கிப்பூரிலும் வாசிப்பதுண்டு. கடந்த யாம் கிப்பூரில் எனக்கு வந்தது, ஏன் யாருக்கோ சொன்னதை வாசிக்க வேண்டும், நமக்கு தேவன் சொன்னால் என்ன என்று சொல்லி 2-3 வருடங்களுக்கு முன்பு யாம் கிப்பூர் அன்றைக்கு நான் ஆண்டவரிடத்தில் பேச ஆரம்பித்தேன். பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் ஒன்றும் பதில் வந்ததாக தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் தேவன் என்னோடு பேச ஆரம்பித்தார். எந்த காம்ப்ளிகேட்டட் கேள்வி கேட்டாலும் எனக்கு திருப்தியாகும்படியான பதிலை ஆண்டவர் சொல்லுவார். அதில் ஒன்றைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். நம்ம செப்டம்பர் மாதம், இந்த மாதத்தில் செப்டம்பர் 22ஆம் தேதி சூரியன் மறைவிற்கு பின்பு செப்டம்பர் 23 சூரியன் மறையும் வரைக்கும் அந்த நாள் பிரத்யேக படித்து as much as possible I want you to spend time with the Lord. கம்யூனியனை பற்றி ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியங்களை 2 டிவிடியாய் நான் போட்டிருக்கிறேன். நற்கருணையில் எப்படி டிஎன்ஏ மாறுகிறது என்பதை தேவன் சொல்லிக் கொடுத்தார். 3 காரியங்களை தேவன் சொன்னார். லிவிங் பீயிங், ஹியூமன் பீயிங், ஸ்பிரிட் பீயிங். ஆதாமை தேவன் லிவிங் பீயிங்காய் படைத்தார். நமக்கு இப்போ சரீரம் இருக்குது, ஆதாமுக்கு ஆவி தான் இருந்தது. ஆவியின் மனிதன் தான் இருந்தான், அவனுக்குள்ளே தான் சரீரம் இருந்தது. லிவிங் பீயிங் என்று சொன்னால் அவனுடைய நாசியில் தேவன் அவருடைய காற்றை ஊதின பொழுது அவன் ஜீவ ஆத்மா ஆனான். ஹீ பிகேம் எ லிவிங் சோல் என்று பைபிளில் இருக்கு. லிவிங் பீயிங் என்று சொன்னால் எப்படி உங்கள் குடும்பத்தில் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்கிறீர்களோ அதை போல தேவனோடு உயிருள்ள உரையாடல் செய்யும் ஸ்லாக்கியம் உள்ளவர்களுக்கு லிவிங் பீயிங் என்று அர்த்தம். விலக்கப்பட்ட கனியை லிவிங் பீயிங் ஆகிய ஆதாம் புசித்த பொழுது he became human being. அந்த லிவிங் கான்டாக்ட் வித் காட் இஸ் கான். ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாம் ஏவாள் ஹியூமன் பீயிங் ஆன பொழுது அவர்கள் துரத்தப்பட்டார்கள். அப்படியே காலம் நூற்றாண்டுகளாக கடந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த சமயத்தில் நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது we became spirit being. Do you understand what is living being? When ஆதாம் தேவனோடு நேர்முகமாக முகமுகமாக உறவாடிய அனுபவம் லிவிங் பீயிங். அவன் விலக்கப்பட்ட கனியை புசித்த பொழுது he became a human being. ஹியூமன் பீயிங்காக நூற்றாண்டுகள் கடந்தது. ஒரு காலகட்டத்தில் ரட்சிப்பை இயேசு கிறிஸ்து உருவாக்கின உடனே என்ன ஆனோம்? we became spiritual being. ஆவிக்குரிய மனிதர்களானோம். நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பு லிவிங் பீயிங்காக இருந்தானே, அதை போல ஸ்பிரிட் பீயிங் ஆகிய நானும் லிவிங் பீயிங்காக மாற முடியுமா? The Lord told me yes. எப்படி ஆதாம் பாவத்துக்கு முன்பு பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் ஆதாமோடு பேசினாரோ அதே மாதிரி நாமும் பேச முடியும். அப்படி பேசுகின்ற வேளையில் என்ன நடக்கும் என்று சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன்.
ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். இந்த 4 மூலைகளிலும் அந்த 4 தூதர்கள் இருக்கிறார்கள். இந்த தூதர்கள் நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறார்கள். இந்த தூதர்கள் ஆதாமுக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள். when he became a living being. ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். The spirit being becomes a living being. ஜீவனை அடைந்து, ஜீவன்னா என்னது? லைஃப், லிவிங் பீயிங். ஸ்பிரிட் பீயிங், நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரட்சிக்கப்பட்டது முடிவில்லை. we should move to living being. அப்போ அந்த லிவிங் பீயிங் ஆகணுமானா 2 சொல்லியிருக்கு. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும். நீதிங்கிறது நம்ம நினச்சிக்கிட்டோம் நம்ம நல்ல காரியம் செய்கிறது, நம்ம தப்பு செய்யாது நீதின்னு. அது இல்லை. நீதியின் பரிபூரணம், யுவர் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் ஜீசஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு யூ. கிறிஸ்து இயேசுவின் நீதி முற்றிலும் உங்களுக்கு மாற்றப்பட்டதை முழுவதுமாய் உணரும் பொழுது எ ஸ்பிரிட் பீயிங் பிகம்ஸ் அ லிவிங் பீயிங். அந்த பாயிண்டில் இந்த 4 தேவதூதர்களும் வந்து நமக்கு உதவி செய்கிறார்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த டேலிட்டை பற்றி சொன்னேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ் அப்படிங்கிறதுக்கு எபிரேயத்தில் 600 வருது. 5 முடிச்சுகள், 8 நூல்கள், 8 5 13, 613 கட்டளைகள் தோரால இருக்குது. அதனால் இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை பற்றி பெரும்பாடுள்ள ஸ்திரீ தெரிந்திருந்தாள். இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை பற்றி எல்லா யூதர்களுக்கும் நன்றாக தெரியும். தலைமுறை தோறும் மோசேக்கு தேவன் சொன்னது பழைய ஏற்பாட்டு தலைமுறையோடு நின்று விடவில்லை. இட் கோஸ் ஆன். இதை நான் என்ன சொன்னேன்? இதை டென்ட்டுன்னு சொன்னேன். சங்கீத புத்தகத்தில் 61ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். நான் உமது கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். அப்போ அந்த கூடாரங்கிறத இந்த இதில், ஆண்டவரே நான் எப்போவும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், ஜெபத்தை மறக்க மாட்டேன். வேதம் சொல்லுகிறது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ இது என்னது? கூடாரம். கூடாரத்தில் என்று சொல்லும் பொழுது தேவ பிரசன்னத்தில், இதுதான் அந்த கூடாரத்தை இதை குறிக்கிறது. There is another scripture verses, book of Psalms 57:1. எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். செட்டைகளின் நிழல் தான், செட்டைகளின் நிழல். இது வந்து டென்ட். யூ ஹேவ் டு கோ அண்டர் திஸ். வேதத்தில் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து இந்த வஸ்திரத்தின் ஓரத்தின் மகிமையை தெரிந்து ரகசியமாய் வந்து இந்த நீல நூலை தொட்ட உடனே 12 வருஷம் எவ்வளோ மருத்துவர்களால் சுகமாக்க முடியாது, என்னாச்சு? சுகமாச்சு. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த துணிக்கு மகிமை கிடையாது. இந்த துணியை பயன்படுத்தி ஜெபிக்கிறதுலே மகிமை இருக்கிறது. இந்த துணி, அதனால் ஓஹோ இது மந்திர துணி, எங்கே கிடைக்கும் பாஸ்டர்? நானும் ஒரு துணி வாங்கி இந்த நூலை தொட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கம்யூனியன் பார்க்குறீங்க, ஒரு சின்ன ப்ரெட்டு, கொஞ்சம் ஒயின், இது எவ்வளோ மதிப்பு இருக்கும்? 2 ரூபா இருக்குமா? அது மதிப்பு. ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற சத்தியத்தின் மதிப்பு தான். அது மாதிரி இன்றைக்கி இதை பேசுகிறதுனால, பாஸ்டர் நாங்களும் இந்த துணி வாங்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதுங்க. எப்படி அந்த ரொட்டிக்கும் அந்த கம்யூனியன் கிரேப்ஸ் ஜூஸுக்கும் எவ்வளோ மதிப்பு கொடுக்குறோமோ அவ்வளோ மதிப்பு தான் அந்த துணிக்கு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட்?
don't misunderstand me and order this cloth and make this God. Don't replace God with this cloth. This stands for the tent. ஜெபம் பண்ணுகிற ஒரு டென்ட்டாக இருக்குது. இந்த மூலை எபிரேயத்தில் கனாஃபிம் என்று அழைக்கப்படுகிறது. மல்கியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். செட்டைகளின் கீழ்னு இருக்கு. செட்டை செட்டை என்பது ஆங்கிலத்தில் விங்ஸ். இந்த இதுக்கு பேர் தான் விங்ஸ். எபிரேயத்தில் இதுக்கு பேர் கனாஃபிம். கனாஃபிம் கார்னர் அல்லது செட்டைகள். இந்த துணியில் ஏன் ஆரோக்கியம் இருக்குன்னா, இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 613 கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட். புத்தகம் இல்லாத காலங்களில் அவங்களுக்கு இதை தொட்டாங்கன்னா, ஆண்டவரே உங்கள் கற்பனையெல்லாம் மதிக்கிறோம் அப்படின்னு. எல்லார் வீட்டையும் புத்தகம் கிடையாது, பைபிள் கிடையாது, டோரா மோசே நாகமம் கிடையாது. அதனால தே யூஸ் டு ஹேவ் திஸ். டோரா ஸ்க்ரோல் வாங்கணுன்னா ரொம்ப காஸ்ட்லி, வாங்க முடியாது, செல்வந்தர் வீட்டில் தான் இருக்கும். ஆனால் இது வாங்கிக்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த துணி முக்கியமாக இருந்தது. அவர் இந்த துணியை எப்பொழுதும் அணிந்து இருந்தார். நான் கேட்டேன், வேதத்தில் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இந்த வஸ்திரத்தை தொட்டா சோகப்பட்டான்னு போட்டிருக்கு, ஒரு வேடை வச்சு டாக்டரின் ஃபார்ம் பண்ணக்கூடாது, வேறு யாருமே தொடலையா, வேறு யாரும் சுகம் அடையலையான்னு. ஆண்டவர் சொன்னார், ஆயிரக்கணக்கான மக்கள் இதை தொட்டார்கள் என்று சொன்னார். வேதத்தின் ஆதாரம் வேண்டும் என்று கேட்டேன். மத்தேயு 14:36. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இதுக்கு பேர் என்னது? வஸ்திரத்தின் ஓரம். தொட்ட யாவரும் சொஸ்தம். தொட்ட யாவரும். தொடுதல் எதை குறிக்கிறதுனால், ஆண்டவரே உம்முடைய வசனத்தை மதிக்கிறேன், உம்முடைய வசனத்தை கைப்பிடிக்கிறேன் என்பதுதான் அர்த்தம். தொட்ட யாவரும்னா இப்போ நீங்கள் இந்த தொடருக்கு வந்துடாதங்க. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலப்பட்ட பொழுது இதை அணிந்திருந்தார். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு வந்து கல்லறையில் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணின சமயத்தில் இந்த துணியையும், அவருக்கு பிரியமான துணி, இயேசு கிறிஸ்து நிறைய தடவை ஜெபித்தார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷங்களில் லூக்கா டாக்டர். லூக்கா வாஸ் அ மேன் ஆஃப் ப்ரேயர். ரொம்ப ஜெபிக்கிறவர். மருத்துவத்தை விட ஜெபத்தின் மேலே தான் நம்பிக்கை வச்சிருக்கிறவர். அவர் வந்து தன்னுடைய சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து செய்த 9 ஜெபங்களை 9 தடவை அவர் ஜெபத்தை குறித்து பேசியதை லூக்கா தமது நூலில் எழுதுகிறார். யோவான் எழுதவில்லை, மத்தேயு எழுதவில்லை, 9 தடவை எழுதுகிறார். அதில் லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் நள்ளிரவில் போய் 3 அப்பங்களை சிநேகிதனின் இடத்தில் கேட்ட அந்த ஜெபத்தின் வல்லமையை பற்றி லூக்கா எழுதுகிறார். 18ஆம் அதிகாரத்தில் அநீதியான உலக பிரகாரமான நீதிபதி ஒரு விதவை, அதை குறித்து லூக்கா தான் எழுதுகிறார். 4 சுவிசேஷத்தில் இந்த ஒரு சுவிசேஷத்தில் தான் இருக்கு. அதுக்கப்புறம் சாத்தான் உன்னை சுழவில் இட்டு புடைக்கிறதை போல கண்டேன் என்று சொன்னார். இது வந்து என்னுடைய வார்த்தை இல்லை, ஆண்டவர் வெளிப்படுத்தின வார்த்தை. கர்த்தர் தொலைக்காட்சி பெட்டியில் உட்கார்ந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரார். நான் மீண்டும் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். இதை பற்றி பல குறிப்பை சொன்னதினாலே இதற்கு உங்கள் முக்கியத்துவத்தை கொடுத்து விடாதீர்கள். ஜெபத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுங்கள். தேவன் உங்கள் குரலை கேட்க விரும்புகிறார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொன்னவர், உங்கள் சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்க, அவர் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்க உங்கள் வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படும்.